இனியா வந்து ரொம்ப பயப்படுறாங்க. அதாவது போலீஸ்காரங்க வந்துட்டாங்கன்னா என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான், இதுக்கு மேல எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு பயப்படுறாங்க. அவங்க அப்பாவும் இல்ல நீ இந்த கொலையே பண்ணல, நீங்க எல்லாம் ட்ரிப் பிளான் பண்ணீங்கல்ல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. கோபியோட அம்மாவும் நீ மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போற, நானும் உன் கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் இருந்துடுறாங்க. கோபியும் கோபியோட அம்மாவை தவிர மத்தவங்க எல்லாருமே ட்ரிப்புக்கு போயிடுறாங்க. போன உடனே போலீஸ் வந்துருது. இனியா எங்கன்னு கேக்குறாங்க. எதுக்கு சார் அவங்கள கேக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இனியா கொலை பண்ணது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு போலீஸ்காரங்க கேக்குறாங்க. சார் இனியா வந்து கொலை பண்ற மாதிரி அந்த மாதிரி பொண்ணு எல்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இனியா எங்க இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு போலீஸ்காரங்க கேக்குறாங்க. இவரும் கடைசி வரைக்கும் இனியா வந்து எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸ்காரங்க ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு இவரை போட்டு அடிச்சிடுறாங்க. எவ்வளவு பேரை நான் உண்மையை வெளியே வர வச்சிருக்கேன், நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல அப்படின்னு போலீஸ்காரங்க அடிச்சிடுறாங்க. நீயே உண்மையை சொன்னீங்கன்னா பரவாயில்ல, நாங்களே கண்டுபிடிச்சோம்னா உன் குடும்பத்தையே கொண்டு வந்து உட்கார வச்சிருவோம். ஆனா கோபி எதுக்குமே அசைற மாதிரி தெரியல. இந்த பக்கம் ஈஸ்வரிய பாக்குறதுக்கு இனியாவோட முன்னாள் காதலனும் அவங்க அம்மாவும் இனியா வீட்டுக்கு வராங்க. என்ன இப்படி நடந்து போச்சு அப்படின்னு ஈஸ்வரி அவங்க கிட்ட கதறி அழுகுறாங்க. இதோட இந்த கதை முடிஞ்சிச்சுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க.